நண்பர்களே, இப்போ ஏர்போர்ட் செக்ஷனில் வந்து மொத்தம் 3256 போஸ்டிங் காலியாக இருக்குது. அந்த காலி பணியிடங்களில் அதுக்கான முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் ஸ்டார்டிங் சேலரி 45,000லேருந்து இதில் இருக்குது. 45,000 சேலரிலேருந்து இதில் வந்து ஏஐஏஎஸ்எல், அதாவது ஆல் ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட், அதில் காலியாக இருக்கிற போஸ்டிங் மொத்தம் 3256. இதில் யூட்டிலிட்டி ஏஜெண்ட், ஹேண்டிமேன், ரேப் டிரைவிங், ரேப் சர்வீஸு, இது மாதிரி ஏகப்பட்ட போஸ்டிங், ஜங்ஷன் ஆஃபீஸர்ஸு, கார்கோ டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி பிரித்து சொல்கிறாங்க. அதுக்கான விவரங்களை சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இதில் கல்வி தகுதி வந்து டிகிரி கம்பல்சரி முடிச்சிருக்கணும். அதுவும் MBA வரைக்கும் படிச்சிருக்கிறவங்களா இருந்தால் இதில் நிறையா போஸ்டிங் இருக்குது. அதை பற்றியான விவரத்தை ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்கோம். இது வந்து மத்திய அரசோட வேலை. மொத்த காலி பணியிடங்கள் 3256 பணியிடம் இந்தியாவில் இருக்குது. இதோட நிறுவனம் வந்து அதாவது ஆல் ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட், ALASL அப்படின்ற பேரில் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டெர்மினல் மேனேஜர், அந்த பேசஞ்சர் செக்ஷனில் இந்த போஸ்டிங்க்கு மாத சம்பளம் 75,000. இதில் காலி பணியிடம் 2 இருக்குது. அந்த மொத்தம் 3000 சில்லற போஸ்டிங். எந்தெந்த போஸ்டிங் பிரித்து தராங்கன்ற சொல்கிறேன். இது கிராஜுவேட் MBA இருக்கணும். கல்வி தகுதி 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருக்கணும். அடுத்தது டெப்புட்டி டெர்மினல் மேனேஜர், இதுவும் பேசஞ்சர் செக்ஷனில் வருது. இவங்க சம்பளம் 60,000. இதில் காலி பணியிடங்கள் மொத்தம் 9 போஸ்டிங் இதில் இருக்குது. இதே கல்வி தகுதி தான். MBA வரைக்கும் படிச்சிருக்கணும் அல்லது கிராஜுவேட்டாக இருக்கணும். வயது வரம்பு வந்து இதுவும் 18லேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்குது. அடுத்தது டியூட்டி மேனேஜர், அதுவும் பேசஞ்சர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். இவங்க சம்பளம் 45,000. காலி பணியிடம் இதில் 19 இருக்குது. இவங்களும் கிராஜுவேட் படிச்சிருந்தால் போதும். அதே மாதிரி 18 வயசு பூர்த்தியாக இருக்கணும், 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருக்கணும். அடுத்தது டியூட்டி ஆஃபீஸர் இன் பேசஞ்சர்ஸில் மாதம் 32,200 அவங்களுக்கு சம்பளம். இதில் காலி பணியிடங்கள் 42 இருக்குது. இவங்களும் கிராஜுவேட் படிச்சிருந்தால் போதும், ஏதாவது கிராஜுவேட் டிகிரி இருந்தால் போதும். வயசு 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது வந்து ஜேர்னல் ஆஃபீஸர், ஜேஆர் ஆஃபீஸர்னுவாங்க. அதில் கஸ்டமர் சர்வீஸில் 29,760 இவங்க சம்பளம். இதில் மொத்த போஸ்டிங் 45 இருக்குது. இதில் கல்வி தகுதி ஒரு கிராஜுவேட் MBA இருக்கணும். வயசு 18லேருந்து 37க்குள்ளே இருக்கிறவராக இருக்கணும். அடுத்தது வந்து ரேம்ப் மேனேஜர், இவங்க மாத சம்பளம் 75,000. இதில் காலி பணியிடம் 2 தான் இருக்குது. இதில் கல்வி தகுதி வந்து BE ஆர் BTech படிச்சிருந்தவங்களாக இருக்கணும். இவங்க வயசு வந்து ஒரு 18 வயசுலேருந்து அதே 55 வயசுக்கு உள்ளே இருக்கணும். அடுத்தது வந்து டெப்புட்டி ரேம்ப் மேனேஜர், இவங்க மந்த்லி சேல்ரி 60,000. இதில் காலி பணியிடங்கள் மொத்தம் 6 இருக்குது. கல்வி தகுதி அதே BE ஆர் BTech படிச்சிருக்கணும். 18 வயசுக்கு நிறைந்தவராகவும் 55 வயசுக்குள்ளே இருக்கிறவராக இருக்கணும். அடுத்தது டெப்டி மேனேஜர் ரேம்ப்பு, இவங்க மாத சம்பளம் 45,000. காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மொத்தம் இதில் 40 இருக்குது. இதில் கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ படிச்சிருக்கணும். இவங்க வயசு 18லேருந்து 55க்குள்ளே இருக்கணும். அடுத்தது ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இவங்க சம்பளம் வந்து 29,760. இதில் காலி பணியிடம் மொத்தம் 91 இருக்குது. இவங்களும் கல்வி தகுதி வந்து BE ஆர் BTech படிச்சிருக்கணும். 18 வயசுக்கு மேலே 28 வயசுக்குள்ளே இருக்கணும் இவங்க. அடுத்தது டெர்மினல் மேனேஜர் போஸ்டிங் கார்கோ செக்ஷனில் இவங்களுக்கு மாத சம்பளம் 75,000. ஒரே ஒரு காலி பணியிடம் தான் இருக்குது. இதில் கிராஜுவேட்டு ஆர் MBA படிச்சிருக்கணும். வயசு 18லேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது வந்து டெப்புட்டி டெர்மினல் மேனேஜர் கார்கோ டிபார்ட்மெண்ட்டில் 60,000 சம்பளம். 3 போஸ்டிங் இருக்குது. MBA படிச்சிருக்கணும். 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து டெப்டி மேனேஜர் கார்கோவில் 45,000 சம்பளம். 11 போஸ்டிங் இருக்குது. கிராஜுவேட்டாக படிச்சிருந்தாலே போதும், எனி டிகிரி எடுத்திருந்தாலே. இவங்களுக்கு வயசு 18லேருந்து 55 வயசு இருக்குன்னா போதும். அடுத்தது டியூட்டி ஆஃபீஸர் கார்கோ செக்ஷனில் 32,200 சம்பளம். இவங்க காலி இடங்களோட எண்ணிக்கை வந்து 19 இருக்குது. அதில் இவங்க இதாக கிராஜுவேட் படிச்சிருந்தால் போதும். 18 வயசுலேருந்து 50 வயசுக்கு மேற்பட்டவராக இருக்கும், 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருக்கணும். அடுத்து ஜூனியர் ஆஃபீஸர்ஸ், அவர் சம்பளம் 29,760. இதில் 56 காலி பணியிடங்கள் இருக்குது. இது கார்கோ செக்ஷன் தான். இவங்களும் கிராஜுவேட் ஆர் MBA படிச்சிருக்கணும். வயசு 18லேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து வந்து பேராமெடிக்கல் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், இந்த போஸ்டிங்க்கு 27,450 சம்பளம். இதில் காலி பணியிடங்கள் 3 இருக்குது. இதில் கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ இன் நர்சிங் படிச்சிருக்கணும் ஆர் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும்.
வயசு 18லேருந்து 28க்குள்ளே இருக்கணும். அடுத்தது ரேம் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், மாத சம்பளம் 27,450. இதில் காலி பணியிடங்கள் 406 இருக்குது. கல்வி தகுதி டிப்ளமா ஆர் ஐடிஐ. இது படிச்சிருந்தவங்க 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இவங்க எல்லோரும் இதை அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி யூனிட்டி ஏஜென்ட் ரேம்ப் டிரைவர்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. அந்த பதவியோட பேர். மாத சம்பளம் 24,960. காலி இடங்கள் மொத்தம் 263 இருக்குது. இது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் செக்ஷனில் வந்து இதோட கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10th இருந்தால் போதும், பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இவங்க வந்து HMV டிரைவிங் லைசன்ஸ் ஆனால் வச்சுருக்கணும். ஹெவி வெஹிக்கிள் மோட்டார்ஸ் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருக்கணும். இவங்க வயசு வந்து 18லேருந்து 28க்குள்ளே இருக்கணும். அடுத்தது ஹேண்டிமேன், இதில் வந்து ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதில் மாத சம்பளம் 22,530. காலி இடங்கள் வந்து மொத்தம் 2,216 போஸ்டிங் இருக்குது. கல்வி தகுதி அதே SSC இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் பாஸாக இருக்கணும். மஸ்ட் ஏபிள் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். இவங்களுக்கு கம்பல்சரி, ஆனால் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறவங்களாகவும் புரிஞ்சிக்கிறவங்களாகவும் இருக்கணும். அது தவிர ஹிந்தியும் தெரிஞ்சிருந்தால் நல்லதுன்றாங்க. அதே மாதிரி வயசு வரம்பு 18லேருந்து 28க்குள்ளே இருக்கணும். அடுத்தது யூட்டிலிட்டி ஏஜென்ட், இதுவும் ஆண்கள் வரிசையில் மட்டும்தான் எடுக்கிறாங்க. இவங்க மாத சம்பளம் 22,530. இதில் காலி இடங்கள் எண்ணிக்கை 22 இருக்குது. அதே 10th ஸ்டாண்டர்டும் இவங்களுக்கு இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் போதும். 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருக்கணும். இந்த இதில் மட்டும் நான் சொன்ன வயசுலேருந்து SC ST அந்த பிரிவுகளாக இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 வயசு, 55 வயசு சொன்னவங்க 60 வயசு இருந்தால் கூட அவங்க எடுக்கிறாங்க. OBCயாக இருந்தாங்கன்னா 3 வருஷம் தளர்வு கொடுக்குறாங்க. இது வந்து மொத்தம் இணையதளத்தில் தமிழ்நாடு அரசு அறிவுக்கு ஆணைப்படி மாவட்ட வேலைவாய்ப்புகளை இவங்க எல்லாமே இந்த நியூஸ் வழியாகவும் கொடுத்துட்ருக்காங்க. இது விண்ணப்பிக்கணுன்னா கட்டணம் வந்து இதுக்கு 500 ரூபாய் அவங்க கேட்குறாங்க. அந்த 500 ரூபாவை நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது அது நீங்கள் உங்களோட நெட் பேங்கிங்லேயோ அல்லது அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த இதில் வழியாக நீங்கள் அந்த பணத்தை கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் வந்துடும். அதில் SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது மிலிட்ரியில் வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும் இந்த 500 ரூபா கட்டணங்கள் கிடையாது. இது எப்படி தேர்வு செய்யணுன்னாக்கனா நீங்கள் அதே ரேம் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரி பதவிகளாக நீங்கள் பண்ணுறதா இருந்தாக்கன்னா இதில் மாதிரி ஒரு குறிப்பிட்ட 5-6 பதவி, மற்ற பதவிகள்னு இது குறிப்பிட்ட வரைக்கும் எல்லாமே ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற முறையெல்லாம் இருக்குது. அது வழியாக நீங்கள் போகலாம். ஆனால் இது எல்லாமே நேர்காணல் வச்சு தான் இதுக்கான ரிசல்ட் கொடுக்குறாங்க. அந்த நேர்காணல் வந்து நடைபெறுகிற இடம் வந்து பாம்பேயில் நீங்கள் நேர்காணலில் இது கண்டிப்பாக நீங்கள் போய் அட்டன் பண்ணணும். இந்த நேர்காணல் நடைபெற நாள் இந்த மாதம் 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி. ஸோ 12ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் பாம்பேயில் GSD காம்ப்ளெக்ஸ் நியர் வந்து சாகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த இடத்துல CSMI ஏர்போர்ட்டில் டெர்மினல் 2 கேட்டு செகண்ட் கேட்டில் நம்பர் 5 சாகர் ஆண்டர் ஈஸ்ட்ன்ற இடத்துல மும்பையில் இதுக்கான நேர்முக தேர்வு எடுத்துகிட்ருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாக்கன்னா ஆன்லைனில் போய்ட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதை பாருங்கள். பார்த்து அதுக்கான விவரங்களை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது வழியாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் போட்டாலே இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் ஏர்போர்ட் செக்ஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு டிவிஷனாக இருக்கும். ஏற்கனவே எல்லா வீடியோஸும் நாங்கள் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் பாருங்கள் நீங்கள். இது வந்து அதில் ஏர்போர்ட் செக்ஷனில் வரும். அதில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் அந்த 3256 போஸ்ட் இருக்குது. நல்லபடியாக இந்த எக்ஸாம் எழுதுங்க. நேர்முக தேர்வை பயப்படாமல் அட்டென்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்ற ஒரு நல்ல செய்தியோடு எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம். இந்த 3 மாதம் வேறு எது மேலேயும் இது அதுக்குள்ளே இது எல்லா வேலையும் முடிஞ்சிடும் உங்களுக்கு. வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த 15 நாள் இதுக்கான நடைமுறையில் இறங்குங்க. எப்போ எக்ஸாம் சொல்கிறாங்க அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. மற்றும் இது போன்ற நல்ல தகவல்கள் வேணும்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் கவர்மெண்ட் ஜாப் வருது எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் இதில் ஒவ்வொரு இதுவாக நாங்கள் சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எதுவும் அட்டன் பண்ண முடியுமோ அட்டன் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு அரசாங்க வேலையில் உட்காரணுன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த 20 வயசில் இருக்கிறவங்களாம் அந்த நம்பிக்கையிலே வாழுங்க. படிச்சிட்டிங்களா, ஐயோ படித்தேன் நான் என்ன பண்ணுவேன்னு பதறாதீங்க. எவ்வளோ போஸ்டிங் இருக்குது. அந்த போஸ்டிங்கில் நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கையோடு வாழுங்க. நன்றி.